கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். ஜெபம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், வார்த்தைக்கும் கடந்து வருகிறோம். இதை கொண்டு உம்முடைய ஜனத்தை கிருபையாய் சந்தித்தரணும். கிறிஸ்து இயேசுவின் மூலம் பிதாவே. கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். சிருஷ்டிகர் ஒருவர் உண்டு. அவரே காணாததும் காண்கிறதுமான எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அவரை பொதுவாக இறைவன் என்றும் கடவுள் என்றும் பெயரிட்டு அழைத்து வணங்குகிற மனுக்குலம் சில சமயங்களில் கடவுளே இல்லை என்று சொல்லுகிற கோட்பாடுகளுக்குள்ளும் கடந்து போய்விடுகிறது. அவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லுகள் தங்களை பகுத்தறிவாளர்கள். கடவுள் என்று ஒருவர் இருந்தால் இந்த கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதி, ஏற்றத்தாழ்வுகள் சமுதாயத்தில் இருக்குமா என்ற ஒரு கேள்விக்கு விடை காணாதபடியினால் இறைவன் இல்லை, இதையெல்லாம் தானாக உண்டானது என்ற ஒரு கோட்பாடுகள் கடந்து போகிறார்கள். ஆனால் கடவுள் உண்டு என்று சொல்லுகிறவரே சரியான பகுத்தறிவாளர். ஏனென்றால் எப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்க ஒரு தொலைக்காட்சி பெட்டியை உருவாக்குவதற்கு அதற்கு பின்புலமாக ஒரு மனித சக்தி, திறமை, ஞானம், அறிவு அல்லது விஞ்ஞான வளர்ச்சி இது இருந்தால்தான் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை உருவாக்கி அதில் வருகிற நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும். ஒரு சாதாரண ஒரு பொருளை உண்டாக்குவதற்கே ஒரு மனித சக்தி தேவை என்றால், அறிவு தேவை என்றால், ஞானம் தேவை என்றால், திறமை வேண்டும் என்று சொல்லுவோமானால், அண்ட சராசரங்களை உண்டபடின ஒரு மாபெரும் சக்தி ஒன்று இருக்கதான் செய்யும். ஆகவே அதை சிருஷ்டித்த ஒரு சிருஷ்டிகர் ஒருவர் உண்டு. அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை தேவன் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இயற்கை ரீதியாக என்று பகுத்தறிந்து கடவுள் உண்டு என்று சொல்கிற பகுத்தறிவாளர்கள் தான் உண்மையான பகுத்தறிவாளர்கள். அப்படியானால் ஏன் வேதனை வந்தது, கஷ்டம் வந்தது, ஏற்றத்தாழ்வு என்றால், தெய்வம் மனிதனை செம்மையானவனாக தான் சிருஷ்டித்தார். ஏற்றத்தாழ்வு உள்ளவனாகவோ துன்பமுடையவனாகவோ சிருஷ்டிக்கவில்லை. பரிசுத்த வேதம் தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. ஆனால் மனிதன் தனக்குரிய சொந்த வழி அவன் தேடிக்கொண்டான். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிற, பனை மரத்திலிருந்து பதநீர் இறக்குகிறோம். அதற்கு தான் பனை மரம் இருக்கிறது. போதை உண்டாக்க கல்லை யார் கண்டுபிடித்தது? மனிதன், தெய்வம் அல்ல. மனிதனுக்குள்ளே நன்மை தீமை அறியத்தக்க அறிவு இருக்கும்போது நன்மையானதை விட்டு தீமை அவன் செய்யும் பொழுது அவன் செய்கிற தீமைக்கு சிருஷ்டிகர்த்தா எப்படி காரணமாக அமைய முடியும்? நன்மை செய்கிறவனாக சிருஷ்டித்து வைத்தார். ஆனால் அவர் சொன்ன கற்பனை அவன் மீறின பொழுது, புசிக்க வேண்டாம் என்று விளக்கின கனி அவன் புசித்த பொழுது, தன் சுயாதீனத்தை தவறான வழியில் அவன் பயன்படுத்தின பொழுது மனிதன் தேவ உறவை இழந்து போனான். தேவ சமாதானம், தெய்வீக சந்தோஷம், தெய்வீக இளைப்பாறுதல், தெய்வீக விடுதலை, தெய்வீக ஞானம், தெய்வீக அறிவு, தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக பாவி எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான்.
இழந்து போனாலே ஆண்டவர் மறுபடியும் புதுப்பிக்கும்படி, உறவை புதுப்பிக்கும்படி தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒருவன் கடந்து வரும்போது அவர் என் பாவத்திற்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்று உயிரோடு இருக்கிறார் என்று எவர் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்படுகிறார்கள். இதை வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளையே, நீ கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாக மாறும் பொழுது அந்த சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே மனிதனை ஆண்டவர் சாபத்துக்காக சிருஷ்டிக்கவில்லை. அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். சிருஷ்டித்ததில் அவனை ஆசீர்வதித்தார், அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தின் பின்பாகம் ஆணும் பெண்ணுமாக அவளை சிருஷ்டித்தார். 28ஆம் வசனத்தின் பின்பாகம் தேவன் அவளை ஆசீர்வதித்தார். தேவ உறவிலே இழந்து போன பின்பு அந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனான். ஆனால் கிறிஸ்து இயேசுவை அவர் ஒருவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ தேவன் அவளை கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் அதில் உள்ள கடைசி வசனம் 26, அவர் உங்கள் எல்லாரையும் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிதான் தம்முடைய பிள்ளை ஆகிய இயேசுவை எழுப்பி அது உங்களிடத்திற்கு அனுப்பினார். பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுவிடத்தில் பாவத்திலிருந்து விடுதலை மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை ஆசீர்வதிக்கும்படிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததற்கு காரணம் இரட்சண்யத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த இரட்சண்யத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவாசீர்வாதம். தேவாசீர்வாதங்களை தேவன் கொடுப்பதற்கு அடையாளமாக அவர் சொன்ன காரியம் கலாத்திய எழுதப்பட்ட நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படி ஆகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படி இப்படி ஆகிற்று. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியர் யூதர்கள் அல்லாதவர்களுக்கு வருகிறது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் வந்த உடனே உலக ஆசீர்வாதம், சொத்து, அதிகாரம் என்று நினைக்க வேண்டாம், எல்லாம் தேவன் தர வல்லவர். அது இயேசுவை விசுவாசியாத தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறவனுக்கும் இருக்கிறது. ஆனால் ஆபிரகாமின் மூலம் உண்டான விசுவாசம் என்பது விசுவாசத்தினாலே உண்டாகிற ஆசீர்வாதம். நாம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமை குறித்து எபிரேய நிருபக்காரர் எழுதும்போது இவதை எழுதுகிறார். 8ஆம் வசனத்தில், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். கீழ்ப்பட விசுவாசம் என்பது பெற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல,
விசுவாசம் என்பது அறிக்கை பண்ணுகிறது மாத்திரமல்ல, விசுவாசம் என்பது கீழ்ப்படுதலை கொண்டு வரும். தேவனுக்கு கீழ்ப்படுகிற இருதயம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறோம். தம்மை தேர்வுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியான தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயம் உடையவளாக இருக்கலாம். ஆபிரகாமை ஆண்டவர் ஒரு தேவாலயத்துக்கு போக சொன்ன பொழுது விசுவாசித்தது மாத்திரமல்ல, கீழ்ப்படிந்தார். அதனால் அவருக்கு உண்டான ஆசீர்வாதம் ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் 2, 3 வசனங்களில் 7 ஆசீர்வாதம் சொல்கிறார். 1, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பேன், பூமியுள்ள பசங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இதில் முக்கியமானது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் யார் ஒருவர் அவரை விசுவாசத்தை கீழ்ப்படுகிறார்களோ. ஆபிரகாம் அழைக்கப்பட்ட பொழுது அவன் வெறுங்கையன் அல்ல, யாக்கோபை போல பெரிய சீமானவர். அவர் ஒரு ட்ரைபல் லீடர் என்று சொல்கிறார்கள், ஒரு குலத்தினுடைய தலைவர். அவரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்? நித்திய உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ஒரு நித்திய ஆசீர்வாதம். ஆகவே ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்கள் நம்மிலே வெளிப்பட ஆரம்பிக்கும். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 1 அதிகாரத்தில் 3 வசனத்தில் விதமாக அந்த ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலம் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், மன சமாதானம் இல்லாமல் அலைகிறார்கள். ஐஸ்வர்யம் இருந்தும் சமாதானம் இல்லையே. ஆண்டவர் சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல், விடுதலை, பாதுகாப்பு, சுகம், பலன், ஆரோக்கியம், சௌக்கியம், தீர்க்காய்த்து ஆண்டவருடைய தெய்வீக உறவு, வாக்குத்தத்தம், உடன்படிக்கை, சகலவித கிருபையும் பெருகை செய்ய வல்லவர், பெருகச் செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்டான பாக்கியம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நமக்கு கிடைக்கிற பாக்கியம். இன்னும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்க சொல்லும் போது 15 அதிகாரம் 5 வசனத்தில் உன் சந்ததி வண்ணமாய் இருக்கும் என்று சொன்னதை அவன் விசுவாசித்தான். வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். வாக்கு தத்தங்களை அருளி செய்து அந்த வாக்கு தத்தங்களை தேவன் நிறைவேற்ற உண்மை உள்ளவர். ஆண்டவர் ஏதுக்கு பொய் சொல்ல வராது. அவர் எவ்வளவு பொய் உரையாத தேவன். 2வது, ஆண்டவர் ஏது பொருள் ஆசை இல்லாத தெய்வம். அவர் பொருளை எதிர்பார்க்கிறவர் அல்ல, காணிக்கை எதிர்பார்க்கிறவர் அல்ல. காணிக்கை செலுத்த வருகிற மனிதனுடைய வாழ்க்கை எதிர்பார்க்கிறவர். அதான் ஆண்டவர் காணிக்கை செலுத்த வரும்போது சோதனை உனக்கு குறை உண்டென்று எண்ணினால் காணிக்கை வைத்திருப்ப ஒப்புரவாகி வா என்கிறார். ஆகவே வாக்கு தத்தத்தை கொடுத்து ஆபிரகாம் ஆசீர்வதித்தார். அதே வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டு என்பதை எபேசியர் நிருபத்திலே நாம் பார்க்க முடியும். அருமையானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தேவ ஆசீர்வாதம் எபேசியர் 3:3
கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள். அருமையாக வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக அவனுக்கு பெற்ற ஆசீர்வாதம் ஆதியாகமம் 22:12 நீ தேவனுக்கு பயப்படுவன் என்று எப்பொழுது அறிந்திருக்கிறேன். தேவனுக்கு பயப்படுவதனாலே ஏற்படுகிற தெய்வீக ஆசீர்வாதங்கள். 18 22:18 நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன். பாருங்கள், கீழ்ப்படிதனால் உண்டான தெய்வீக விசுவாசித்து கீழ்ப்படிந்தனால் தேவன் சொன்னதை அப்படியே அவன் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடினால் வாக்குத்தத்தம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததனால் பயந்ததினால் தேவனுக்கு பயந்ததினால் ஏற்பட்ட ஆசீர்வாதம் இது எல்லா கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் சாபத்துக்குரியவர்கள் அல்ல, பாவத்துக்குரியவர்களும் அல்ல, கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். நித்திய ஆசீர்வாதம், நித்திய ஜீவன், நித்திய உடன்படிக்கை, நித்திய கிருபை, நித்திய விவாகம், இதையெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபை நல்ல பிதாவே, சோதரம் கேட்ட ஒவ்வொருவரை நீர் பெயர் பெயராக ஆசீர்வதிப்பதற்காக கிறிஸ்து இயேசு மூலம் சோதரிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.